Good evening, sir. குட் ஈவினிங் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். எல்லாரும் கனவே ஹோம்ஒர்க் செய்திருக்கிறீங்க இன்னைக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. கூட எல்லாரும் சரியாகவும் செய்திருக்கிறீங்க கனவே. ஒரு சில ஆட்களுக்கு தான் சின்ன சின்ன இஷ்யூகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு அதை பார்ப்போம். கல்லிட்டா தெரியுதா எல்லாருக்கும் போல்? ஆமாங்க சார். ஓகே, சரி பாப்போம். முதல் ரிவ்யூ. ஓகே, முதல் நாங்கள் உலகம் படிச்சதுன்ற ரிவ்யூ செய்யுங்க பாப்போம். சார் சந்தலி விட கண்டுபிடிச்சேன் சார். யார் கண்டுபிடிச்ச? நீங்க சந்தலி சார். சார் விதர்சிகா கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, சண்டிலி சொல்லுங்க பாப்போம் என்ன வந்தேன். முதலாவதுக்கு 5A கூட்டல் 2B சார். குட். இரண்டாவதுக்கு 15A கூட்டல் 6B சார். யா, சரியான. வெரி குட் வெரி குட். சரி பாப்போம் அப்படி செய்யறேன். யாருக்காவது வித்தியாசமான விட வந்ததா? அல்ல யாருக்காவது செய்ய கஷ்டமா இருக்கா? சரி, இப்படி வசன கணக்கு வரைக்குள்ள நான் என்ன சொல்றேன், நான் முதலாவது என்ன செய்யணும், தரவுகளை வாசித்து எழுதணும். என்ன தந்திருக்குது சொல்லுங்க பாப்பா. முதல் தரவுகளை வாசி சொல்லுங்க. முதலாவது என்ன, முதலாவது படி என்ன எழுதணும் சார்? ஒரு புத்தகத்தின் விலை ரூ.ஏ சார். இல்ல, முதல் நீங்க புத்தகத்துக்கு போக முதல் அந்த பொதிக்குள்ள என்ன இருக்குன்றத எழுதணும் முதலாவது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு தந்திருக்கிற தரவு. நீங்கள் இந்த விலைக்கு போக முதல் முன்னுக்கு இருக்கிறது என்னன்றதை விளங்கி கொள்ளணும். சரியோ? ஒரு ஆசிரியரின் ஆண்டு இறுதி பரீட்சையில் முதல் 3. அப்ப எத்தனை பேருக்கு பிரைஸ் இது கொடுக்க போயினோம்? 3 பேருக்கு. சரியோ? அப்ப 3 பேருன்றது உங்களுக்கு தெரிய வரும். 3 பேருக்கு தான் பிரைஸ் கொடுக்கும். அடுத்தது ஒரு பொதிக்குள்ள என்ன இருக்குது. சரியோ? அதுல சொல்லி இருக்கு என்ன, பரிசு பொதி. சரியோ? பரிசு பொதிக்கு என்ன இருக்குது? புத்தகமும் பேனாவும் சார். 5 புத்தகங்களும் 2 பரிசு பொதிக்குள்ள என்ன இருக்குது? 5 புத்தகம், 5 புத்தகம், 2 பேனாக்கள் சார். 2 பேனா. சரியோ? இதுதான் இதுல முக்கியமானது. உங்களுக்கு தெரிய வேண்டிய முதல் இதுல தந்த தரவு இதுதான். ஒரு பொதி இருக்குது. சரியோ? ஒரு பரிசு பொதி. சரியோ? ஒரு பரிசு பொதிக்குள்ள என்ன இருக்கு? 5 புத்தகம், 2 பேனா. சரியோ? மொத்தமா எத்தனை பொதி? 3 பொதி சார். மொத்த பொதி என்ன? 3. இதுதான் முதல் நீங்கள் வாசித்து எழுத வேண்டிய விஷயம். இதுதான். இது 2 முதல் எழுதி வச்சுட்டு தான் பிறகு என்ன செய்யணும், பிறகுதான் நீங்கள் என்ன கேட்டிருக்கின்ற கேள்விக்கு போகணும். சரியா? இவ்வளவும் சொல்றது தரவுகள். இதுதான் உங்களுக்கு தந்திருக்கிற தரவு. இனித்தான் நீங்க என்ன செய்யணும், போய் வாசிக்கணும் கொஸ்டின். ஒரு புத்தகம் ரூ.ஏ. அப்ப பொதியில இருக்க புத்தகத்தின் விலை என்ன? புத்தக விலை என்ன? இப்ப புத்தக விலை என்ன? ஏ. அப்ப எத்தனை புத்தகம் இருக்கு ஒரு பொதிக்கு? இல்ல 5 சார். அப்ப ஏ. மற்றது பேனாண்ட விலை என்ன? பி சார். பி சார். பி. சரியோ? பி. அப்ப என்ன வரும்? அப்ப ஒரு பொதியில இருக்கிற புத்தகத்தின் விலை என்ன? 5 புத்தகம். சரியா? 5 புத்தக விலை என்ன? 5 தர ஏ.
5A. சரியா? அப்ப 2 பேனா விலை என்ன? 2 தர B. 2B. அப்ப பொதிக்க இருக்கிற பேனா இதுண்ட மொத்தம் எவ்வளவு? 5A சக 2B சார். அப்ப பொதியின் விலை என்ன? 5A சக 2B. எல்லாரும் விளங்கிட்டா? சரி, இப்ப 2ஆவதுக்கு போவோம். சார். யாரும் செய்யாம இருக்கிறீங்களா? இல்லங்க சார். ஓகே, சரி, 2ஆவதுக்கு போவோம். என்ன சொல்லி இருக்குது? இத்தகைய 3 பரிசு பொதிகளின் மொத்த விலை. சரியா? அப்ப என்ன? 3 பொதிகளின் மொத்த விலை. ஒரு பொதியின் விலை என்ன? 5A சக 2B. அப்ப 3 பொதி என்ன செய்யணும்? 3 தர 5A சக 2B. சரியா? இது ஒரு பொதியின் விலை. சரியா? அப்ப என்ன வரும்? 3 தர 5A சக 2B. என்ன சொல்லி கிடக்குது? கேள்வியை கவனமா வாசிக்க வேணும். அச்சான கோர்வையில் காட்டி அதை அடைப்பு நீக்கி சுருக்கி எழுத வேணும். அப்ப இதை என்ன செய்யணும்? அடைப்பு நீக்க வேணும். சரியோ? நீங்கள் உங்களை விட கொடுக்கல இப்படியே கொடுத்தால் பிள்ளை. சரியோ? இதை நீங்க அடைப்பு நீக்கி கொடுக்க வேணும். அப்ப என்ன? 3 தர 5 என்ன வரும்? 15A சக 3 தர 2B 6B. விளங்கிடுதோ? ஆமாங்க சார். எழுதி முடியுங்க எல்லாரும்? ஓகே, அது செய்து முடிஞ்சா இதை பாருங்க பாபம். சார் விதர்சிக்கா செஞ்சது சார். சொல்லுங்க பாபம், என்ன வந்தது? 70 பாகை சார். குட் சார். தினொலிக்கும் முதலாவதுக்கு 70 பாகை சார் வந்துச்சு. ஓகே, குட். சார் சந்தலி கண்டுபிடிச்சேன். அக்ஷிகாக்கு 70 பாகை சார். வெரி குட். சார் எனக்கு 70 பாகை சார். வெரி குட், வெரி குட். சார் எனக்கு 70 பாகை. வெரி குட். பாபம் இப்படி செய்யறேன் முதலாவது. சரி சார். இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றுது? சார் அது அவலத்தை கூட்டினா 360. ஒரு புள்ளியில இருக்கிற கோணங்கள். அப்ப என்ன வரும்? இதுல எல்லாத்தையும் கூட்ட வைக்கல என்ன வரும்? எக்ஸ் சக 130 சக 160 என்னவா இருக்க வேணும்? 360 பாகை. 360 பாகை. விளங்கிட்டதோ? அப்ப என்ன வரும்? எக்ஸ் சக 290 360 பாகை. சரியா? என்ன செய்யணும்? இத அங்கால கொண்டு போகணும். அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 360 சய 290 ஈக்குவல் டு எவ்வளவு? 70 பாகை. அடுத்தல ABC. கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, B என்ன வந்தது? சார் B சம 55 பாகை சார். 55 சார். 65 பாகை சார். ஓகே, குட் குட். C 60 பாகை சார். வெரி குட், வெரி குட்.
வெரி குட் வெரி குட். ஓகே, என்ன செய்யறேன்னு பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, முதலாவது ஏய பார்க்க போறோமா இருந்தால் இதுல வந்து என்ன இருக்குது எங்களுக்கு? ஏபி, குத்தகை. மற்றது என்ன? இஎஃப் வந்து என்ன? நேர்கோடு. சரியோ? அப்ப என்ன வரும்? இதுல வந்து எங்களுக்கு தெரியணும் எஃப், இது என்னன்னு தெரியாது, ஓ ஒன்று போடும். எஃப் ஓ பி ஈக்குவல் டு ஏஓஇ. சரியோ? ஏனென்றா குத்தெதிர் கோணம். சரியோ? எஃப்ஓபி என்ன? ஏ ஈக்குவல் டு ஏஓஇ. ஏஓஇ என்ன? 65 பாகை. அதே மாதிரி தான் சிடிஎஃப்இ நேர்கோடு. அப்ப என்ன வரும்? சிடிஇஎஃப் அப்ப என்ன வரும்? இஓடி ஈக்குவல் டு என்ன வரும்? சிஓஎஃப் 55 சார். குத்தெதிர் கோணம் பர்மனன்ட். 55 சார். இது என்ன? இது குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம் சார். ஐம்பத்தி 5 பாகை. இஎஃப் வந்து என்ன? நேர்கோடு. ரைட்? நேர்கோடுண்டா என்ன வர வேணும்? எஃப் ஓடி பிஓடி சக டிஓஇ என்னவா இருக்கணும்? 180 பாகை சார். சரியா? எஃப்ஓபி என்ன? 65. 65 பாகை சார். டிஓடி தான் உங்களோட சி 60 பாகை சார். சக இஓடி வந்து 55 பாகை 180. அப்ப என்ன வரும்? சி சக இவ்வளவு இது 120 180 பாகை. சி ஈக்குவல் டு 180 சய 120 60 பாகை. சரியா? ஓகே சார். இப்படி எல்லாத்தையும் எழுதி எழுதி செய்தீங்கன்னா பிளவிட மாட்டீங்க. நேரம் காணாட்டிக்கு இப்ப உங்களோட சோதனை டைம்ல வந்து நேரம் காணாட்டிக்கு உங்களுக்கு டக்குன்னு பார்த்து செய்ய தெரிஞ்சா செய்யுங்க. அப்படி இல்லாட்டிக்கு இப்படி ஒவ்வொரு டைம் எழுதி எழுதி செய்தீங்கன்னா பிளவிட மாட்டீங்க. சரியோ? இப்ப எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகும் உங்களோட மைண்ட் உங்களோட மூளையிலேயே யோசிச்சு யோசிச்சு ஆன்சர் எழுதி கொண்டு போகலாம் அப்படியே. சரியா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே சார். யாருக்கு நேரம் வேணுமெண்டா சொல்ல வேணும். ஓகே, அங்கால போவோம். முதல் அடுத்தது சார். சந்தலி விட கண்டுபிடிச்சிட்டு சார். பிரவீன் விட கண்டுபிடிச்சாச்சு சார். ஓகே சார். துவாரா விட கண்டுபிடிச்சாச்சு சார். வெரி குட். சார் விதர்சிகா விட கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, என்ன வந்தது விட? எக்ஸுக்கு என்ன விட வந்தது? எக்ஸுக்கு என்ன விட வந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். 35 பாகை சார். 35 பாகை சார். குட்.
யாருக்கு வித்தியாசமா வந்திருக்குது வேற விட வந்தாங்க 145 பிழையான விடை பாருங்க பாப்பா திருப்பி ஒருக்கா பாருங்க என்ன பிழை விட்டு நீங்க ரெண்டு சந்திரிகா செய்திட்டீங்களா ஆமா சார் என்ன வந்தது உங்களுக்கு 35 பாகை சார் குட் துவராகாக்கு 35 பாகை சார் ஹரணிக்கு 35 பாகை சார் கபிஷன் செய்திட்டீங்களா ஆம் சார் 55 பாகை 55 வந்துட்டுதா உங்களுக்கு தில்லுனிக்கு என்ன வந்தது 35 பாகை சார் பிரவீனுக்கு Good. 35 பிரவீனுக்கு என்ன பாகை சார் வந்தது 35 பாகை சார் குட் சரி பாப்பா ரெண்டு செய்யறாரு சரியா 35 தான் சரியான விடை மற்றாக்கள் வடிவா பாருங்க என்ன பிள்ளை விட்டான்னு பாப்போம் சரியா இதுல வந்து என்ன உங்களுக்கு இந்த 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 படத்தை பார்க்க உங்களுக்கு என்ன விளங்குது இதுல இருந்த பார்த்த உடனே உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் வந்து என்ன ஏ பி சி டி நேர்கோடு சரியா முதலா அப்ப நேர்கோடா இருந்தால் என்ன நடக்கும் இப்ப இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஓ ஒன்று போட்டமா இருந்தால் என்ன நடக்கும் ஏ ஓ சி ஈக்குவல் டு என்னவா இருக்கும் டி ஓ பி சரியோ ஏஓசி டிஓபி இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்குமே குத்தெதிர் கோணம் குத்தெதிர்கோணம் சார் யா குத்தெதிர் கோணம் சரியோ இதை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் இதுக்கான விடையை எடுக்கலாம் ஈஸியா விளங்கிட்டோ இது ரெண்டும் வந்து குத்தெதிர் கோணமா இருக்கு சரியோ அப்படியா இருக்கிறபடியா இப்ப இதுக்கு நாங்கள் வந்து ஒரு இ என்று போட்டனா இருந்தா சரியோ சி டி ஓ இ சக இ ஓ பி ஈக்குவல் டு என்ன டிஓ பி ரைட் இதை வச்சுக்கொண்டே உங்களுக்கு தெரியணும் ஏஓசி வந்து என்ன 125 பாகை சரியா இது வந்து 125 பாகை இது என்ன இருக்குது டிஓஇ வந்து உங்களோட எக்ஸ் இஓபி என்ன 90 பாகை இஓபி வந்து 90 பாகை சரியா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இப்ப இத வந்து 125 சய 90 35 பாகை சார் 35 பாகை சார் சரியா ஓகே சார் இப்படித்தான் நீங்கள் இதை செய்யணும் எல்லாரும் எழுதியாச்சா ஆமா சார் ஓகே இத பாருங்க சார் தினூலி கண்டுபிடிச்சிட்டேன் சார் என்ன வந்தது 960 சென்டிமீட்டர் சார் 960 சென்டிமீட்டரா ஓகே வெரி குட் சார் சூரியனாவும் கண்டுபிடிச்சது சொல்லுங்க என்ன வந்தது 960 பாகை வெரி குட் சார் 960 பாகை சார் குட்
960 சென்டிமீட்டர் சார். ஓகே, என்னன்னு பாப்போமா அப்ப? சரி சார். ஓகே, இதுல வந்து எத்தனை கற்கள் பதித்திருக்கு என்னன்னு பார்க்கணும் முதலாவது. ஓகே, இந்த பக்கத்துல எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்ப இதுல என்ன வரும்? இதுல இந்த பக்கத்துக்கு 6 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். அப்ப இந்த பக்கம் அளவு 6 தர 40. சரியோ? இந்த பக்கம் எத்தனை இருக்குது? 2. இதுல 2 பக்கம் இருக்கு. என்ன ஒரு கல்லுன்ற 2 பக்கம். அப்ப என்ன வரும்? இது 2 தர 40. இதுல என்ன இருக்கு? 2 தர 40. இதுல என்ன இருக்குது? 1 2 3 4. சோ 4. சரியா? இதுல என்ன இருக்குது? 2, ரைட்? இதுல என்ன இருக்கு? இத 2 வழியா செய்யலாம். ஒன்று வந்து இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் இப்படி போட்டுட்டு இதன் வெளியே எடுத்துட்டு கூட்டி விடலாம். சரியா? இதை செய்தா என்ன வரும்? 240. இதை எவ்வளவு வரும்? 80. இது 80. 80. இது எவ்வளவு? 160. 160. இது எவ்வளவு? 80. 80. சரியா? இப்ப எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் என்ன இந்த சுற்றளவு வரும். சரியா? அப்ப இந்த சுற்றளவு என்ன? 960. 240 சக 80. இப்படியே ஒரு பக்கமா கூட்டி கொண்டு போனோம். விடக்கூடாது, ஒன்றையுமே விடக்கூடாது. அப்ப 240 80. பிறகு என்ன? அடுத்தது ஒரு 80. பிறகு எவ்வளவு? 160. பிறகு என்ன? அடுத்தது 80. பிறகு இந்த பக்கம் 160. பிறகு என்ன? இந்த பக்கம் ஒரு 80 சக இந்த பக்கம் 80. சரியோ? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 960 சென்டிமீட்டர். இப்படி செய்யலாம். அல்லது இன்னும் ஒரு வழி இருக்குது. எப்படி செய்யறது? எல்லா நாம் எத்தனை பக்கம் இருக்கின்றத கூட்டணும். இந்த பக்கத்துல 6, இந்த பக்கத்துல 2. சரியோ? முதலாவது எத்தனை பக்கங்கள் என்று பார்க்கணும். சரியோ? இது ஒரு வழி. சரியோ? அடுத்தது வந்து சுற்றளவு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இந்த பக்கத்துல என்ன? 6 சக 2 சக 2 சக 4 சக 2 சக 4 சக 2 சக 2. என்ன செய்யணும்? இத ஒவ்வொரு பக்கமும் 40 சென்டிமீட்டர். இப்ப 40ஆல பெருக்கவும். சரியா? இப்ப என்ன? எத்தனை பக்கங்கள் என்றதை கூட்டிட்டு 40ஆல நீங்க பெருக்கி விட்டா சரி. சரியா? எத்தனை பக்கங்கள் இருக்கு எல்லாமா? இப்ப கூட்டி பாத்தீங்கன்னா இதுல 6 பக்கம். ஒரு பக்கத்துல 6 10 14 16 20 22 24 பக்கம். சரியா? அப்ப 24 தர 40. சரியா? இப்ப இந்த வழியிலையும் செய்யலாம், இந்த வழியிலையும் செய்யலாம். சரியா? 2 வழி இருக்குது. ஓகே சார். விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்கிடுச்சு சார். எழுதி முடியாட்டி சொல்லுங்க. யார் எழுதி முடியல? எழுதி முடிச்சிட்டோம் சார். அடுத்தது சார் விதுர்சிகா செஞ்சுட்டேன் சார். முதலாவதுக்கு 11 எண் சார். குட். சார் முதலாவதுக்கு 11 எண் சார். சார் மூன்றாவதுக்கு
11வது உறுப்பு சார். சார் 11வது உறுப்பு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறீங்க தெரியுது. வெரி குட். இப்படி விளங்கி படிச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன ஒரு கேள்வியை பார்த்த உடனே விட சொல்லக்கூடியதா இருக்கும். இதுக்காகத்தான் ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு வகுப்புலையும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எல்லாம் ரிவ்யூ பண்றதுக்கு காரணமே நீங்க திருப்பி திருப்பி செய்தாதான் உங்களுக்கு அது இந்த உண்மையான இது விளங்கும். இப்போ ஒருக்கா சொல்லி தந்துட்டு நான் அங்கால போயிட்டா 5 கிளாஸ் பாக்க நீங்க மறந்து போவீங்க. சரியோ? இப்ப என்னத்துக்கு ரிவ்யூ பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் ஒவ்வொரு காலம் திருப்பி திருப்பி செய்யறதுக்கு காரணமே இப்ப சடன்லி நான் ஒரு டெஸ்ட் தந்தா உங்களுக்கு செய்யக்கூடிய இருக்கவும் எல்லாம். சரியா? அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி உங்களுக்கு செய்து கொண்டு வரேன். விளங்க? அது மட்டும் இல்ல, விளங்க வேணும். எல்லாம் படிக்க விளங்காமல் எதையுமே படிக்க கூடாது. ஓகே? தெரியாட்டிக்க எப்பவும் கேட்கலாம். சரியா? சரி, பாப்போம். இதெல்லாம் நல்ல டக்குன்னு எல்லாருக்கும் விளங்கி இருக்கிறபடியா என்னன்னு பார்ப்போம். சரியா? பொது உறுப்பு 11 மடங்குகள் என்று சொல்லி இருக்கு. 11 மடங்குகள் என்ன? முதலாவது பொது உறுப்புரை. 11 மடங்குகள் என்ன? 11 தர எண். சரியா? பொது உறுப்பு எண். அப்ப இது பொது உறுப்பு 11 மடங்குகளா இருக்கிறோடைய மடங்குகள் என்ன? மல்டிப்ளை, பெருக்கல். சரியா? அப்ப 11 தர எண். அப்ப இது இந்த பொது உறுப்பு என்ன? 11 எண். சரியா? 11 இரண்டாவது 9ஆம் உறுப்பு. சரியோ? 9ஆம் உறுப்பு என்று சொன்னா என்ன? n = 9. சரியா? அப்ப தந்த தரவிலே என்ன சொல்லி கிடக்கிறது? n = 9. இதுதான் தந்திருக்கிறவங்களுக்கு தரவு. அப்ப என்ன? 9ஆம் உறுப்பு 9 தர 11. 99. சரியா? மூன்றாவது 121 இக்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு? உங்களுக்கு தெரியணும். பொது 11ஆம் உறுப்பு 11 எண். 11ஆம் உறுப்பு சார். 121. சரியா? அப்ப n = என்ன? 11ஆல வகுக்கணும் சார். 11ஆல வகுத்தா என்ன வரும்? 11. 11ஆம் உறுப்பு. சரியா? சார் முதலாவதுக்கு 1100 சார். ஓகே. இரண்டாவது சார் வெரி குட், வெரி குட். சார் முதலாவதுக்கு 1100 சார். 1100 ஐந்தாம் உறுப்பு சார். இரண்டாவதுக்கு யா, வெரி குட். முதலாவதுக்கு 1100 சார். யா, இரண்டாவதுக்கு ஐந்தாம் உறுப்பு சார். வெரி ஆமா குட். சார். ஓகே. கவிஷனுக்கு விளங்கிட்டா? கவிஷன்? ஆம் சார். ஓகே, குட். யாருக்காவது விளங்காடி சொல்ல வேணும். ஓகே. ஓகே சார். ஓகே, பாப்போம் இப்ப என்னண்டு. சரியா? இப்ப பொது உறுப்பு எங்களுக்கு தந்திருக்குது. சரியா? அப்ப முதலாவது என்ன கேட்டிருக்குது? 11ஆம் உறுப்பு. 11ஆம் உறுப்புண்டா என்ன? n = 11. சரியா? n 11. சரியா? அப்ப என்ன வரும்? 11ஆம் உறுப்பு என்ன வரும்? 11 தர 100. சரியா? அப்ப என்ன? 1100. இரண்டாவது பொது உறுப்பு என்ன? 100 n. அப்ப என்ன வரும்? 100n = 500. சரியா? இப்ப என்ன செய்யலாம்?
500 100ஆல வகுக்கணும் சார். 500 100ஆல வகுத்தா என்ன வரும்? 5. 5 சார். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஆமாங்க. ஓகே, அடுத்தது திசை கொண்ட முதலாவது விடை கண்டுபிடிச்சாச்சு சார். ஆமாங்க. முதலாவதுக்கு கண்டுபிடிச்சாச்சு சார். நேர் 5.0 மறை சார். 5.0 சார். ஓகே, யாருக்கு மறை 5 வந்தாக்கள்? மறை 5 வந்தாக்கள் சொல்லுங்க. சார் தினுடைய பிரவீனுக்கு சார். யாருக்கு சக 5 வந்தது? சந்தலிக்கு சார். இதுக்கு வந்து சய 5 தான் சரியான விடை. சரியா சொல்லுங்க. அப்ப ஏன் சய 5 வந்தது? இப்ப இத நான் திசை கொண்ட எண்கள்ல நெடுக சொல்ற விஷயம் ஒரே விஷயம்தான். சரியோ? இது என்ன சய இருக்கு, அப்ப சய 2.5 சய சக, அப்ப என்ன வரும்? சய 2.5. இப்ப ரெண்டும் சயவா இருந்தா உங்களுக்கு வரப்போற விடை எப்பவுமே சயதான் வரும். ஏன்னா இது சய ரெண்டும் ஒரே அடையாளம் இருக்கிறபடியா, ஒரே திசையில இருக்கிறபடியா அந்த ரெண்டு எண்ணையும் கூட்ட வேணும். கூட்டி அதன் திசையும் வந்து சய இருக்கிறபடியா இந்த திசையும் சயவாத்தான் இருக்கும். அப்ப சய 2.5 2.5 என்ன 5.0. விளங்கிட்டுதா? ஆமா சார். சார் இரண்டாவதுக்கு சய 7 மேல் 7 சார். 7 மேல் 7 சொல்றது நேர் 1 சார். அத சொல்லுனா சார். மறை 1 சார். நேர் 1 பிழையான விடை. மறை 1 தான் சரியான விடை. ஏன்? இப்ப முதல் செய்த அதே மாதிரி தான் இந்த கேள்வி. நான் நெடுக பார்க்கணும் உங்களுக்கு மறை வரைக்குள்ளதான் நீங்கள் எல்லாருமே பிளவுறீங்கள். மறை கவனமா இருக்கணுமோ, எப்பவுமே மறை வரைக்குள்ள கவனமா இருக்கணும் நீங்க. சரியோ? ஓகே சார். திசை கொண்ட எண்கள் எப்பவுமே முக்கியம். இதுக்கு மட்டுமில்ல, நீங்கள் என்ன கேள்வி செய்தாலும் இந்த திசை கொண்ட எண்கள் எல்லா இடத்திலையும் வரும். சக சய 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 தர சய சக சய எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுல வந்து நீங்கள் கவனமா இருக்கணும் செய்யக்க திசை கொண்ட எண்கள். சரியா? இப்ப இதே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். சரியா? சய 3/7 சக சய சய 4/7. இது ரெண்டுமே கீழே 7 இருக்கிறபடியா என்ன செய்யலாம்? 7 சய 3 சய 4 என்ன வரும்? சய 7 சய 1. எழுதி முடிச்சாக்கள் மற்ற செய்யுங்க பாப்போம். மறை 9 மேல் 4 சார். மறை 9 மேல் 4 சார். என்ன வரும் இதுக்கு? 2/3 தர சய 2/3. அப்ப சய இருந்தால் எப்பவுமே அது ஒண்ணுமே செய்யலாதுங்க. அப்ப சயவாத்தான் இருக்கும். சய 2/3 தான். சரியோ? இதை நாங்க மாத்தலாது. அப்ப என்ன வரும்? 2 இது சக தர சய சய 2 தர 2 4 3 தர 3 9 சார். சரியோ? சய 9/4. சய 4 தர சய 3 சய 3. சார் மறை 4 சார். சார் மறை 4 சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். மறை 4 சார். குட்.
என்னென்னு பாக்குறான்னு சொல்லி சொன்னால் மர தர மர என்ன நேர் சக sir. சய சய சக 4 தர நேர் 3 12 சார் 12 கீழே சய 3 அப்ப இதுல சக சய இருக்கிறபடியா இந்த விடி என்னவா இருக்கணும் சய சய sir. 3 தர 4 4 இனி புது சாப்டருக்கு போவோம் வர்க்க மூலத்துக்கு போவோம் சரியோ வர்க்க மூலம் எல்லாரும் ஹோம்ஒர்க் இந்த முறை நிறைய ஆக்கள் ஹோம்ஒர்க் செய்திருக்கிறீங்க ஒரு ஆளோ 2 பேர் தான் ஒரு கொஸ்டின் மட்டும் செய்துட்டு விட்டுட்டீங்க மற்ற எல்லாரும் நல்லா செய்திருக்கிறீங்க பார்த்தேன் அதுலயுமே என்னன்னா வந்து ஒரு ஆள் மட்டும் சரியோ ஒரு ஆள் மட்டும் செய்யக்குள்ள என்ன பிழை விட்டுருக்கிறாருன்னா அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன் செய்தது எல்லாமே சரி ஆனால் என்ன செய்திருக்கிறாருன்னு நினைச்சா இப்ப உதாரணத்துக்கு இது எடுப்போம் சரியோ 2 தர 5 வர்க்கம் சரியா இதுல வர்க்க மூலம் என்ன 2 தர 5 சரியோ இதையும் போட்டுட்டு பிறகு என்ன செய்யற திருப்பியும் வர்க்க மூலம் போடும் அதுதான் பிழை செய்ததெல்லாம் சரி பிறகு இப்ப 20 வர்க்க மூலம் 20 இல்ல இது ஏற்கனவே நீங்க வர்க்க மூலத்தை நீக்கிறபடியாத்தான் இந்த வர்க்கம் இல்லாம போகும் அப்ப என்ன செய்யணும் இது இந்த வர்க்க மூலம் இதுல நீக்கப்பட்டாச்சு சரியோ வர்க்கம் மூலம் போட்டு இதுல வர்க்கம் இருந்தது எடுத்தமா இருந்தா அது வந்து போயிட்டு கருத்து அதை திருப்பியும் நாங்கள் அதை உள்ளுக்குள்ள போடக்கூடாது சரியோ ஓகே சார் சரியோ அதுல எல்லா கொஸ்டினும் செய்து போட்டு எல்லாத்துக்குமே வர்க்க மூலம் போட்டிருக்குது அதுதான் பிழை சரியோ அதை வந்து ஆரண்டாக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் அதை வந்து திருத்தி கொள்ளுங்க சரியோ மற்றும்படி செய்தது எல்லாமே சரி ஆனா செய்த விடையிலையும் வர்க்க மூலம் போட்டிருக்கு சரியோ அது அப்படி செய்யக்கூடாது மற்றாக்கள் எல்லாரும் செய்திருக்கிறீங்கள் வடிவா ஐம் ரியலி ஹாப்பி நீங்கள் எல்லா ஹோம்ஒர்க்கும் செய்திருக்கிறீங்க எல்லாரும் முதன்மை காரணிகள் எல்லாம் எடுத்திருக்கிறீங்க மற்றது என்ன ஒரு ஆள் ஒரு செய்திருந்தது பார்த்துறான் என்னண்டா வந்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத அதாவது அதிகபட்சமா நீங்க திருப்பி ஒன்றிய செய்யற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இப்ப 400 வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்குது அப்ப என்ன செய்வீங்கள் முதல் காரணிகளை கண்டுபிடிப்பீங்க சரியோ பொது காரணிகள் எல்லாத்தையும் அதாவது முதன்மை காரணிகளை கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன செய்றீங்க இதை வந்து டிவைட் பண்றீங்க 200 ரைட் 100 50 25 5 சரியா எடுத்துட்டீங்க எல்லாத்தையும் அப்ப இதுல எத்தனை இருக்குது 2 தர 2 தர 2 தர 2 தர 5 தர 5 இதுதான் உங்களோட கேள்வி வர்க்க மூலம் சரியா இப்ப என்ன செய்றீங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்து செய்யறத பாத்துறான்டா இது வர்க்க மூலம் எடுத்திருக்கிறீங்க இது ரெண்டுக்கும் காமன் இதுல இது ஒவ்வொன்றும் வர்க்கங்கள் சரியா அப்ப இதுல ஒன்றுல ஒரு 2 2 5 சரியா அப்ப 2 தர 2 தர 5 சரியா என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் இதே முதல் பெருக்கி போட்டு திருப்பி காரணிகள்ல போட்டு செய்றீங்க திருப்பி ஒன்றே எழுத பாக்குறீங்க அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை இது எழுதி முடிஞ்சா இந்த விடை என்ன 10 20 சரி இல்ல இதுல வந்து இதுவும் ஒரு அதாவது திருப்பியும் வர்க்க மூலத்தை போடுறது ஒரு ப்ராப்ளம் வந்து இது வர்க்க மூலம் எடுத்தா தான் இது வந்து இப்படி வரும் சரியா இது வர்க்க மூலம் எடுக்கிறதால தான் இதுல இருக்கிற ஒவ்வொன்றிலையும் இருந்து ஒவ்வொரு எண்ணையும் எடுக்கிறோம் சரியா இந்த 2 இது வந்து 2 வர்க்கம் இது 2 வர்க்கம் இது 5 வர்க்கம் அப்ப இதுல இருந்து எடுக்கிறதால தான் இந்த வர்க்க மூலம் இல்லாம போகுது அப்ப திருப்பி நீங்க வர்க்க மூலம் போட தேவையில்லை சரியா சில பேரை பார்த்தா இதுக்கு ஒரு வர்க்க மூலம் போட்டு பிறகு இதுக்கு ஒரு வர்க்க மூலம் போட்டு சரியா அதெல்லாம் போடக்கூடாது விளங்கிட்டுதான்
நீங்கள் இந்த பிழை விட்டாக்கள் திருத்திக் கொள்ளுங்க. சில பேர் வந்து ஃபுல்லா எல்லா ஹோம்ஒர்க்கும் செய்யாதாக்கள் திருப்பி அதற்கா செய்யறது நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. சரியா? இன்றைக்கு இனி மற்றதுக்கு புதுசா இதே இதுண்ட பாப்பம் என்னென்று ஒரு இப்ப வந்து காரணிகளை வச்சு கொண்டு இப்ப என்ன ஒரு பெரிய ஒரு நம்பரை தந்தா நீங்க என்ன செய்றீங்க, ஒரு காரணிய அதாவது முதன்மை காரணியில எடுத்து அதுல இருந்து வர்க்க மூலம் காண்றீங்க. அது இல்லாமல் வர்க்க மூலம் காணலாம், சுகமான வழியும் இருக்குது காண்றது. சரியோ? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இன்னும் ஒரு வழி என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், இப்ப உங்களுக்கு முதல் இருக்கிற 10 எண்களின் வர்க்கத்தை பார்ப்போம். சரியா? உதாரணமா 1 2 3 4 5 6 7 8 9 10. ഇതിന്റെ வர்க்கம் என்ன? 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 16, 25, 36, 49, 81. என்ன வரும்? சரி, 64, 81, 100. சரியோ? இப்படிதான் வரப்போகுது. சரியோ? ഇതിന്റെ அதாவது ஒன்றின் இலக்கம் என்ன? ஒன்றின் இலக்கம் என்ன? ഇതിന്റെ ஒன்றின் இலக்கம் என்ன? ഇതിന്റെ முதலாவதுന്റെ 1, രണ്ടാவதுന്റെ 4, மூன்றாவதுന്റെ என்ன? 9, நான்காவதுന്റെ 6, 5, 6, 9, 4, 1, 0. 9, 4, 1, 0. சரியா? அப்படி இருக்குது. இதை வச்சு கொண்டும் நாங்கள் என்ன செய்யலாம், இப்ப வந்து எப்பவுமே ஒரு அதாவது என்னன்னு சொல்றது என்றால் நிறைவர்க்கம். சரியா? இந்த நிறைவர்க்கத்தை ஒன்றின் எண் இருக்கல்லோ, ஒன்றின் எண் வந்து எப்பவுமே 1, 4, 5, 6, 9, 0. இது வந்து ஒன்றின் இலக்கமா இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு நிறைவர்க்கமான எண்ணா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து 625. சரி, 625. இதுல வந்து 5 வந்து இருக்கிறபடியா இது வந்து ஒரு நிறைவர்க்கமா இருக்கும். ஆனால் எப்பவுமே அது நிறைவர்க்கமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. சரியோ? ஆனா ஒரு எண் வந்து நிறைவர்க்கம் என்று சொல்லி இருந்தால் அதுல இருக்கிற அதாவது ஒன்றின் இலக்கம் கட்டாயமா 1, 4, 5, 6, 9, 0 இருக்கும் ஒன்றின் இலக்கம். ஆனால் எல்லாம் அப்படி இருக்கிற எல்லாமே அதுல இருக்க எல்லாமே வந்து நிறைவர்க்கமா இருக்க முடியாது. சரியோ? கவனமா இருக்கணும். நிறைவர்க்கம் என்று சொன்னா இதுல இருக்கிற ஏதாவது ஒன்றின் இலக்கம் இருக்க வேண்டும். சரியோ? உதாரணத்துக்கு வந்து 626 வந்து நிறைவர்க்கம் இல்ல, ஆனா இதுல 6 இருக்குது. சரி, ஆனா இது வந்து நிறைவர்க்கம் இல்லை. சரியா? ஆனா இது நிறைவர்க்கம். அப்ப நீங்கள் இதை ஒன்றை கண்டுபிடிச்சா பிறகும் அது என்ன செய்யணும், சோதனை பண்ணி பார்க்க வேணும், இது சரியோ பிள்ளையோ. சரியா? அதுதான் எப்படி என்றதை இப்ப நாங்கள் பார்க்க போறோம். சரியா? என்னென்று பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னால், உதாரணமா வந்து ஒரு நம்பர் எடுப்போம், ஏதாவது ஒரு நம்பர். சரியா? இப்ப 324 எடுப்போம். சரியா? 324ல 4 இருக்குது இதுல. அதாவது ஒன்றின் எண் வந்து என்ன? 4. அப்ப இது 4 இருந்தால் உங்களுக்கு வர போற இது ஒரு நிறைவர்க்கமா இருந்தா அதாவது ഇതിന്റെ எண் வந்து ஒன்று வந்து 2 இருக்க வேணும். சரி, இதுல வந்து 4, இதுல ஒரு 4 இருக்குது. சரியோ? அப்ப உங்களுக்கு வந்து 2 பாசிபிள், அதாவது 2 இது இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று வந்து 2 வரலாம் அல்லது 8 வரலாம். அதாவது ஒன்றின் எண் வந்து
ஒன்றின் எண் வந்து 2 இருக்கலாம் அல்லது வந்து 8 இருக்கலாம். சரியோ? உங்களுக்கு வரப்போற எண் அதிண்ட வர்க்கம் தான், அதாவது நிறை வர்க்கம் தான் 324 இருக்கும். சரியோ? அப்ப கடைசி எண் வந்து ஒன்றின் எண் வந்து 2 அல்லது 8 இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியங்கள் இருக்குது. இது ரெண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து 4, இது வந்து ஒன்றின் எண் வந்து 4. பிற என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது இதை எடுக்க வேணும். முதலாவது வந்து 3. சரியோ? இது 3 இருந்தால் இதன் வர்க்க மூலம் பார்க்க வேணும். ஆனா 3க்கு வர்க்க மூலம் எடுக்கலாது. அப்ப இதுக்கு குறைவா இருக்கிறது நம்ம எண்ணின் வர்க்கம் என்ன, இதுக்கு குறைவா இருக்கிறது என்ன என்று பார்க்க வேணும். இதுக்கு குறைவா இருக்கிறது 1 சார். சரியோ? அப்ப ஒன்றின் வர்க்கம் தான் நாங்கள் எடுக்கலாம். அப்ப ஒன்றின் வர்க்க மூலம், சரியோ, இதுல ஒன்றின் வர்க்க மூலம் தான் எடுக்கலாம். ஒன்றின் வர்க்க மூலம் 1. அப்ப அது வந்தால் உங்களுக்கு தெரிய வேணும், இது வந்து ஒரு நிறை வர்க்கமா இருந்தால் 1 வந்து என்ன இருக்கணும், 12 இருக்கும் அல்லது 18 இருக்கும். சரியா? இது ரெண்டிலே 1 வர வேணும். முதலாவது எண் 1, அடுத்தது 18 ஓ 12 ஓ 18. சரியா? இது 12 18 நீங்கள் என்ன செய்யணும், சோதனை பண்ணி பார்க்கணும் சரியோன்னு. அப்ப இது 12 இருந்தா என்ன வரும், 12 தர 12. சரியா? 18 இருந்தால் 18 தர 18. பன்னிரண்டு தர 12 எவ்வளவு வரும், 4 2 24 சார். என்ன வரும் 1 2 1 என்ன வரும் 144 வரும். சரியா? இத பெருக்கினா வந்து 144 வரும். ஆனா இது எங்களுக்கு விட என்ன 324 வரும். சரியா? அப்ப இத பெருக்கினா என்ன வரும், 18 18. சரியா? 8 64 6 8 மாறும் என்ன வரும் 14 1 8. சரி, என்ன வரும் 4 என்ன வரும் 2 324. சரி, அப்ப இதன் விட என்ன 18. சரியோ? அப்ப இதை செய்யுங்க பாப்போம். நான் உங்களுக்கு ஒரு எண்தாரன், நீங்க செய்யுங்க பாப்போம். சரியோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். 570 விளங்கல, சொல்லுங்க சார். இன்னொரு முறை அதை விளங்கப்படுத்துங்களே சார். ஓமா, ஓகேயா, விளங்கப்படுத்துறேன். சரி, இதுல பா. சரியா? திருப்பி இதை நான் எழுதிட்டு உங்களுக்கு திருப்பி இருக்கா முதல்ல இருந்து விளங்கப்படுத்தேன். சரியா? முதலாவது வந்து என்ன, இத வந்து ஒரு கோலமா பிரிப்போம். சரியா? சரியா? இப்ப சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? ഇതിന്റെ நிறை வர்க்கம் என்ன, இது வந்து நிறை வர்க்கம். முதலாவதுக்கு 1 சார். நிறை வர்க்கம் என்ன 1 4 9 16 25 46 64 100. சரியா? பிறகு பாப்போம் அடுத்த என்ன, இது ஒன்றின் இடத்தில் இலக்கம் என்ன அடுத்தது. சரியா? ஒன்றின் இடத்தில் இலக்கம்
ஒன்று சார் முதலாவதுக்கு. முதலாவதுக்கு ஒன்று சார். ஒன்றின் இலக்கம் என்ன? முதலாவதுக்கு ஒன்று. ஏனென்றா இதுல ஒன்றுதான் இருக்கு. இரண்டாவதுக்கு 4, மூன்றாவதுக்கு 9, நான்காவதுக்கு ஒன்றின் இலக்கம் என்ன? 6, ஐந்தாவது 5, மற்றதுக்கு 6, 9, 4, 1, சரியா? இப்ப என்ன செய்யணும்? அடுத்தது வந்து நான் கேட்ட கேள்வி என்ன? 625 என்ன கேட்டனா? 324. சரியா? 324 சார். சரி, 324. இதுல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா முதல் இருக்கிற, அதாவது ஒன்றின் இலக்கம் என்ன? இதுல 4 இருக்குது. ஒன்றின் இலக்கம் 4 இருக்கேக்குள்ள உங்களுக்கு என்ன அதாவது என்ன சாத்தியம் இருக்குது, எந்த நம்பர் வர்றது சாத்தியம் இருக்குன்னு பார்க்கணும். இது 4 இருக்கிறோடியா? இது 4, இந்த ஒன்றின் இலக்கம் இது 4. சரியா? அப்ப ஒன்றின் இலக்கம் 4 இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 சாத்தியம் இருக்கு. ஒன்று வந்து 2 இருக்கலாம் அல்லது 8 இருக்கலாம். அப்ப இதற்கு சாத்தியமானது 2 அல்லது 8. அது விளங்கிட்டோ எல்லாருக்கும்? ஓகே. அடுத்தது வந்து 2 அல்லது 8 இருக்கிறது சாத்தியம். அடுத்ததா என்ன செய்யணும்னா முதலாவது, அதாவது முதலாவது உறுப்பு எடுக்கணும். முதலாவதுல வந்து இத வந்து வர்க்கமூலம் எடுக்கலாமா? 3 எடுக்க இயலாது. 3க்கு வர்க்கமூலம் எடுக்க இயலாது, முழு நம்பர் வராது. அப்ப இதுக்கு குறைந்த, அதாவது இது வந்து 3க்கு, அதாவது இதுக்கு குறைந்த வர்க்கமூலம் எடுக்கக்கூடிய எண் என்ன? இப்ப இதுல வந்து 3, இப்ப இதுல வந்து 4 தான் இதுல சின்னனா இருக்குது. 4க்கு குறைந்தது என்ன? 1. அப்ப அதால என்ன செய்யறோம்? இதுல எண் 1 தான் உங்களுக்கு வர்க்கமூலம் எடுக்கக்கூடிய எண்ணா இருக்கு. சரியா? 3 இது வந்து முழு எண் வரும் 1. அப்ப 1 வர்க்கமூலம் என்ன? 1. அப்ப உங்களுக்கு இதுண்ட, அதாவது இதுண்ட எண் என்னவா இருக்க வேணும்? இதுண்ட வர்க்கமூல எண் வந்து என்னவா இருக்கணும்டா 2 சாத்தியம் இருக்கு. ஒன்று 12 அல்லது 18. சரியா? இது அதாவது முதலாவதையும் கடைசியையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 11 அல்லது 18. பிறகு என்ன செய்யணும்? இதை நீங்கள் சரியொன்று பரீட்சை பார்க்க வேணும். என்னென்ன பரீட்சை பார்க்கறது? 12 தர 12 ஓ 18 தர 18. சரியா? இதை செய்யக்கல என்ன வரும்? 144. இதை செய்யக்கல என்ன வர போது? 320. அப்ப இதுல சரியான விட 18. விளங்கிட்டு அப்ப? ஆமாங்க சார். விளங்கினா இதை செய்யுங்க பாப்போம். 576 வர்க்கமூலம் என்ன? 576 சார் கண்டுபிடிச்சாச்சு சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன வந்தது? 24 சார். வெரி குட். முதன்மை காரணிகளை பாவிக்காமல் இப்படியும் செய்யலாம். இதுவும் ஒரு முறை. ஆனா முதன்மை காரணியை வச்சு செய்தீங்கன்னா ஒரு நாளும் பிழை வராது. ஆனா என்ன செய்யும்? கணக்க நேரம் எடுக்கும் செய்யறதுக்கு. அதுக்காக தான் இந்த முறை வந்திருக்குது. ஆனால் கவனமா இருக்க வேணும். எப்பவுமே அது வந்து இப்ப வர்க்கமூலமா இல்லையாண்டு பாக்குறதுக்கு கொண்டு தந்தா, அதாவது நிறைவர்க்கமா இல்லையாண்டு பார்க்க தந்தால் நிறைவர்க்கமா இருந்தா மட்டும்தான் சரி. ஆனா எல்லா நேரமும் நிறைவர்க்கம் இருக்காது. கவனமா இருக்கணும். சரியா? இப்ப இத பாப்போம் என்னன்னு செய்யறேன். ஓகே, இப்ப 576. 576. இதுல முதலாவது என்ன? 6. அப்ப 6 என்னென்ன, எந்த இலக்கம் வரும்? 6 இருந்தால் கடைசி இலக்கம் ஒன்றின் இலக்கம் என்ன வர வேணும்? ஒன்று வந்து 2 ஒன்று வந்து 4, ஒன்று வந்து 6. அப்ப 4 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். சரியா? இது முதலாவது. பிறகு அடுத்தது என்ன? 5. 5 மிக அணுகி, அதாவது இதை விட 5 விட குறைய இருக்கிற நிறவர்க்கம் என்ன? 4.
நான்கு சார். 5 விட குறைய இருக்கிற முதலாவது நிறைவர்க்கம் 4. அப்ப என்ன 4. 4 நிறைவர்க்கம் என்ன, வர்க்கமூலம் என்ன 2. 2 சார். சரியோ? அப்ப உடனே உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, இதுக்கு வார, அதாவது இது வந்து நிறைவர்க்கமா இருந்தால் இதுக்கு வார எண் ஒன்று வந்து என்ன இருக்கணும், 24 அல்லது 26 இருக்கும். சரியோ? அதாவது 2 சந்தர்ப்பம் இருக்குது, இதா இருக்கலாம் இல்ல இதா இருக்கலாம். இப்ப அதை வந்து என்ன செய்யணும், உடனே சோதிச்சு பார்க்கணும். சரியா? இத சோதிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான விடை வரும். சரியா? இத சோதிச்சு பார்க்க என்ன வரும் உங்களுக்கு, 24 தர 24 எவ்வளவு வரும், 576. 96 48 கூட்டினா என்ன வரும், இதுக்கு 576. இதை செய்ய என்ன வரும், 676 676. அப்ப ഇതിന്റെ விடை என்ன, 24 சார். அப்ப ഇതിന്റെ விடை 24. சரியா? அடுத்த செய்வோம், இன்னும் ஒரு கொஸ்டின் செய்வோம். சரியா? 441. சார் சோதனை கண்டுபிடிச்சேன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? 21 சார். வெரி குட். சார் 21 சார். சார் 21 சார். ஓகே. ஆமா சார், 21 சார். 21. என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? 441. இந்த முதலாம் இது என்ன, 1 சார். ஓகே, 1. 1 என்றால் என்ன வரும், என்ன என்ன இலக்கம் வரும் 1 என்றா, 1 சார். 1 எங்க வரும், இதுல ஒரு 1 இருக்குது, இங்க 1 இருக்குது. அப்ப என்ன, 1 அல்லது 9. 9 சார். அப்ப 1 அல்லது 9 வரும். சரியா? 4 வந்து ஒரு நிறைவர்க்க எண். அப்ப 4 அப்படியே எடுக்கலாம், என்ன வரும் 2. அப்ப இதுக்கு சாத்தியமான 2 எண் என்ன, ஒன்று 21, மற்றது 29. அப்ப 21 பிறகு 29. சரியோ? അതിന്റെ വിട என்ன, 21. அப்ப வர்க்க மூலம் 441 21. அடுத்தது 729. சார் சோதனை கண்டுபிடிச்சேன். என்ன வந்தது, 27. சார் தினுலிக்கு 27 வந்துச்சு சார். சார் துவாரகாவுக்கு 27 சார். 27. 27. சார் 27 சார் விட. சார் 27. சரி, எப்படின்னு பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். இது 9 வரக்கூடிய 9 ஒன்றின் என்ன வரக்கூடியது என்ன இருக்குது, இல்ல 7 சார். 3 சார். 3 and 7. அப்ப என்ன வரணும், முதலாவது இதுக்கு சாதகம் 3 அல்லது 7. சார். சரியா? பிறகு 7 மிக குறைந்த நிறைவர்க்கம் என்ன, 4 சார். 4. சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா
7 சரியோ 9 தான் இருக்குது இதுல சரியோ நிறைவர்க்கம் 9 1 4 அடுத்தது 9 அப்ப எங்களுக்கு தேவை 7 அப்ப 7 குறைந்தது 4 அதனாலதான் நாங்க 4 எடுக்கிறோம் அது விளங்கவும் சரியோ அப்ப 2 அப்ப எங்களுக்கு 2 சாத்தியம் இருக்கு ஒன்று என்ன 23 அடுத்தது 27 சரியோ இது பிழை சரியோ 27 என்ன வரும் 729 729 சார் 729 சரியோ அப்ப இதுல விடைய என்ன 27 சார் 27 சார் 729 27 விளங்கிட்டே எல்லாருக்கும் ஆமா சார் சார் ஓகே அப்படி என்ன இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு வேலை ஹோம்ஒர்க் ஓகே 1 2 2ல எல்லாம் செய்ய வேணும் ஓகே 3 சரியா இது 3 செய்து வாங்க பயிற்சி 8.4 முதலாவது கேள்வி 2வது கேள்வி 3வது ஓகே எல்லாம் செய்திருக்க வேணும் ஓகே சார் ஓகே சார் ஓகே எல்லாருக்கும் யாருக்கு ஏதாவது விளங்காம இருக்குதா இல்ல சார் ஏதாவது தேவை என்றால் நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டால் நான் பார்ப்பேன் சரியோ நீங்கள் இப்ப ஹோம்ஒர்க் செய்து கொண்டு இருக்கேக்குள்ள உங்களுக்கு ஏதாவது விளங்கல என்றாலும் அதுல போட்டு விட்டா நான் உங்களுக்கு போட்டு அது செய்து அனுப்பி விடுவேன் என்ன விளக்கம் சரியோ விளங்கிட்டு எல்லாரும் எல்லாரையும் அடுத்த வகுப்புல சந்திப்போம் பாய் பாய் Thank you, sir. Thank you, sir.